வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். என்னாகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கின்ற ஆசாரியர்கள் குறித்தும் லேவியர்களை குறித்தும் ஆண்டவர் திட்டவட்டமாக மோசையோடு பேசுகின்றார். 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, விளக்குகளை நீ ஏற்றும்போது 7 விளக்குகளும் விளக்கு தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் ஆண்டவர் ஆரோனுக்கு கட்டளையிடுகின்றார். அதாவது இந்த 7 விளக்குகளும் எப்பொழுதும் பரிசுத்த ஸ்தலத்திலே வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஒரு கட்டளையில் நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், ஆசரிப்பு கூடாரத்தில் பலவிதமான பொறுப்புகளோடு கூட ஆசாரியர்கள் எப்பொழுதும் வேலையில் ஈடுபட வேண்டியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வேலை அதிகமாக இருக்கின்ற ஆசாரியர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் லேவியர்களை கொடுத்தார். லேவியர்களை குறித்த 5 காரியங்களை நாம் வாசிக்கின்றோம். முதலாவது, அவர்கள் கர்த்தருக்காக சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களாய் இருக்கின்றார்கள். 7ஆம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவர்கள் தண்ணீரால் தெளிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும், தங்களுடைய சரீரங்களை சவரம் செய்ய வேண்டும், தங்களுடைய வஸ்திரங்களை கழுவ வேண்டும், ஆண்டவருக்கென்று பலிகளை கொண்டு வர வேண்டும். அதாவது இவர்கள் முதலாவது சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களாய் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். 2ஆவதாக, இவர்கள் ஜீவ பலியாக இருக்கின்றார்கள். அதாவது பாருங்கள், ஆண்டவர் அசைவாட்டுகின்ற பலிகளை குறித்து பேசியிருந்தார். அது என்னவென்றால், சில பொருட்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டுவது. ஆனால் இங்கே 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்த கடவன் என்று பார்க்கின்றோம். அதாவது இந்த லேவியர்கள்தான் இப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக இஸ்ரவேலரனுடைய காணிக்கையாக நிறுத்தப்படுகின்றார்கள். நண்பர்களே, நாம் ஆண்டவர் கொண்டு வரும் எல்லா காணிக்கைகளிலும் மிக நேர்த்தியான, மிகவும் பிரதானமான, ஆண்டவரால் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, இன்னும் விலை மதிக்கப்பட முடியாத ஒரு காணிக்கை என்னவென்றால், நம்மையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதுதான். அதோனிராம் ஜட்சன் என்கின்ற மிஷனரி பர்மாவிலே 5 வருடமாக ஊழியம் செய்தும் ஒருவரும் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. ஆனாலும் அந்த போராட்டத்தின் நாட்களில் பர்மா மொழியிலே புதிய ஏற்பாடை அவர் மொழிபெயர்த்தார். இதன் மத்தியில் அநேக குடும்பத்தில் இழப்புகள், சிறைச்சாலை அனுபவங்கள், அநேகரால் துன்பப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள், இன்னுமாக வியாதிகள், இதன் மத்தியிலும் பர்மா மொழியில் கடைசியாக முழு வேதாகமத்தையும் அவர் மொழிபெயர்த்தார். இதனாலே அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே 7000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 63 சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. இன்றைக்கு பர்மாவில், அதாவது மியன்மாரில் 45 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். நண்பர்களே, நம்மையே கர்த்தருக்கு காணிக்கையாய் ஒப்பு கொடுப்பதே பிரதானமான காணிக்கை. 3ஆவதாக, இந்த லேவியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களினுடைய பிரதிநிதிகளாய் இருக்கின்றார்கள். 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நீ லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் வரப்பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரதிநிதிகளாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பதிலாக ஆண்டவருடைய ஆலயத்தில் வேலை செய்கின்றவர்கள்தான் இந்த லேவியர்கள். இன்னும் குறிப்பிட்ட விதமாய் சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைச்சன் பிள்ளைகளுக்கு பதிலாக தான் இந்த லேவியர்கள் இருந்தார்கள். அதை தான் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பேரானதெல்லாம் என்னுடையது. நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி பின்பு லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற்பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நண்பர்களே, இன்றைக்கும் விசுவாசிகள் அநேகர் மற்றவர்களுக்காக கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கின்றார்கள். அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு பதிலாக அவர்களுடைய தாய்மார்களே உபவாசம் எடுத்தார்கள், ஜெபித்தார்கள்,
பொருத்தனைகளை செய்தார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு முன்பாய் மன்றாடினார்கள். ஆகவேதான் இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இன்றைக்கு மாறியிருக்கின்றார்கள். நான்காவதாக, இந்த லேவியர்கள் ஆண்டவருடைய பொருளாக இருக்கின்றார்கள். 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அதை தான் உணர்த்தி பேசுகின்றார். எனக்காக அவர்களை பிரித்து வைத்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நண்பர்களே, இன்றைக்கு நாம் வாழும் உலகத்தில் சுய அதிகாரம், சுய சந்தோஷம், சுயம் என்கின்ற வார்த்தை அதிகமாய் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் கிறிஸ்தவ விசுவாசிகளோ தங்களை கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக யோசிக்கின்றார்கள். தேவனே அவருடைய வழிகாட்டியாய் இருக்கின்றார். கிறிஸ்துவே அவர்களை அவரைப் போல மாற்றுகின்றார். அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கின்றார்கள். கடைசியாக, ஐந்தாவதாக, லேவியர் மற்றவர்களுக்கு உதவியாளர்களாக இருக்கின்றார்கள். 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த லேவியரை குறித்து சொல்லுகின்றார். அதாவது, இந்த ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே செய்யும் பணிகள் அதிகமாக இருக்கின்றபடினாலே, நேரம் அதிகமாக எடுக்கக்கூடிய வேலைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தபடினாலே, இந்த லேவியர்கள் ஆசாரியர்களுக்கு உதவியாளர்களாக இருக்கின்றார்கள். நண்பர்களே, இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவ ஆலயங்களில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். உதவியாளர்கள், மற்றவர்களுடைய பணியை லகுவாக்குகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள்தான் அநேகரால் தெரியப்படாத நபர்கள். இவர்கள் பெரிய பேச்சாளர்கள் அல்ல, பெரிய சுவிசேஷர்கள் அல்ல. இவர்கள் மேடையில் மேல் நிற்கிறவர்கள் கிடையாது. ஆனால் இவர்களோ யாரும் பார்க்காத பின்னணியிலே வேலை செய்கின்றவர்கள். இவர்கள்தான் ஊழியத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் கட்டி எழுப்புகின்றவர்கள். தங்களுடைய உதவி ஊழியங்கள் மூலமாக ஆண்டவருக்கு தங்களுடைய பிரதானமானதை கொடுத்து கர்த்தருக்காக அவர்கள் வாழுகின்றார்கள், கிரியை செய்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.